முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற்றுள்ளதை தொடர்ந்து சென்னை அப்பல்லோ மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து தனி அறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். முதலமைச்சர் மிக விரைவில் வீடு திரும்பி வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் என அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்ததை தொடர்ந்து உடல்நிலையில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் பூரண நலம் பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் நேற்று மாலை மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து தனி அறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். முதலமைச்சர் முழுமையாக நலம் பெற்றுள்ளதால் அப்பல்லோ மருத்துவமனை வளாகத்தில் குழுமியிருந்த அஇஅதிமுகவினர் இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற்றுள்ளதால் மிக விரைவில் வீடு திரும்பி வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் என அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பூரண நலத்துடன் இருக்கிறார்கள். உடல் நலம் ஆரோக்கியத்துடன் திகழ்கிறார்கள். இயல்பான வாழ்க்கை, வழக்கமான உணவு மற்றும் எதையும் உள்வாங்கிக் கொள்ளும் மதிநுட்பம், எக்கருத்துகளையும் பற்றி தெளிவாக வெளிப்படுத்தும் வினைத்திட்பம், எட்டு திக்குகளிலும் இருந்து வெளிவரும் செய்திகளை தாங்கி வரும் பத்திரிகைகள் ஊடகங்களை உள்நோக்குகிற விசாலமான பார்வை, இந்த மறுபிறவை எடுத்ததற்கு காரணம் தமிழக மக்களும் கழக உடன்பிறப்புகளும் உலகளாவி இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களுடைய வாழ்த்துக்களும் வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தான். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிக விரைவிலேயே வீடு திரும்பி கோட்டைக்கு வந்து கோப்புகளை பார்க்கக்கூடிய நாள்தான் எங்களுக்கு ஒரு நல்ல நாள், பொன்னாள், திருநாள். அந்த நாளை தாய் திருநாளாக நாங்கள் கொண்டாடி மகிழ்வோம். அந்த தாய்